இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, மைக்கேல் ஜாக்சன் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ட்டு சில தகவல்கள்லாம் வந்திருக்கு. இதை தொடர்ந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே மைக்கேல் ஜாக்சன் அப்படிப்பட்டவங்க இல்லை, அவங்கள பற்றி எந்த தப்பான இன்ஃபர்மேஷன் பரப்ப வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது மைக்கேல் ஜாக்சனோட கால் ரெக்கார்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மைக்கேல் ஜாக்சனோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆயிருக்கு. இந்த இன்சிடென்ட்ல மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு பப்ளிக் தியரி இருக்கு. அது என்ன பப்ளிக் தியரினா, மைக்கேல் ஜாக்சன் இன்னும் சாகலன்ட்டு. மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஸ்டேஜில் எப்ஸ்டைன் கேஸை பற்றி பேசியிருக்காங்க. அதனால அங்கேருந்து சிண்டிகேட் ஆளலாம் மைக்கேல் ஜாக்சனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால தான் மைக்கேல் ஜாக்சன் தன்னோட மரணத்தை ஃபேக் ஆக்கியிருக்காங்கன்ட்டு. இந்த தியரி எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, மைக்கேல் ஜாக்சன் இறந்த அடுத்த நாளே தேவ்ங்கிற பேரில் ஒரு பர்சன் மீடியா முன்னாடி அப்பியர் ஆகுறாங்க. இந்த பர்சன் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு ஷாக் ஆயிருக்கு. இவங்க பேசுகிற மாடுலேஷன், வாய்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே மைக்கேல் ஜாக்சனோட ஒத்து போகுது. இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் நிறைய பேர் மைக்கேல் ஜாக்சன் இன்னும் சாகல, அவர் தேவா தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு, நிறைய பேர் அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணதுனால தான் அவரோட டெத்தை ஃபேக் ஆக்கியிருக்காங்கன்ட்டு ஒரு பப்ளிக் தியரி இருக்கு. ஒரு ஃபேமஸ் மாடல் இந்த எப்ஸ்டைன் கேஸை பற்றி வெளியே கொண்டு வந்த வருஷம் 2009. அதுக்கப்புறம் அந்த மாடல் என்னன்னாங்கன்ட்டு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. அதே வருஷத்துல தான் மைக்கேல் ஜாக்சனும் ஒரு ஸ்டேஜில் இந்த எப்ஸ்டைன் கேஸை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மைக்கேல் ஜாக்சனோட டெத் ஒரு மிஸ்ட்ரி ஆயிருக்கு. ஒரு ஃபைல்ஸ்ல இருந்து எவ்வளோ கிரைம், எவ்வளோ சஸ்பெக்ட், எவ்வளோ மிஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த ஃபைல்ஸ்ல இருந்து இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும்.